வணக்கம். ஹலோ எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்தோம். அதனால கொஞ்சம் சின்ன இடைகள், தடங்கல் அதெல்லாம் தாண்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் பேசிட்டே இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. 3வது ஒருத்தன் இருப்போமே அப்படின்றனால வந்து டைட்டில் பார்த்தே புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வெப் இன்ட்ரோடக்ஷன் பத்தி பேசப் போறோம் அப்படின்ட்டு. இவர பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எங்க குரூப்போட செலிபிரிட்டி இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி விதை போட்டுட்டு இருக்கோம். நாள பின்ன பையன் பெரிய ஆள் ஆனானா எங்களலாம் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க வந்து வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நிர்மல் சொல்லுங்க. உங்கள பத்தி ஒரு குட்டியா வந்து நீங்க யாரு? என்னாரு? என்ன பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு குட்டி ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் சொன்னீங்கன்னா வந்து அடுத்த டாபிக்ல பேசம்போது ஒரு கான்டெக்ஸ்ட்டோட இருக்கும் மக்களுக்கு. ஹாய் ஹாய் எல்லாருக்கும். ஸோ நான் தான் நிர்மல். பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்னு இருக்கும். அதை பற்றி நான் பின்னாடி வரேன். ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். சொந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட. பட் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸ்கூலிங்ஸ் எல்லாமே அங்கே தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அருள்மொழி கான்வென்ட் வெஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்கே தான் என்னோட லைக் கிண்டர் கார்டன், ப்ரீகேஜி, யூகேஜி எல்லாம் முடிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அருள்மொழி கான்வென்ட்டுக்கு வந்தேன். ஸோ கேகே நகரில் இருக்காது. அருள்மொழி கான்வென்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அருள்மொழி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. வைரம், நவீன், லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 3 திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் பார்த்தாங்க, கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்கூல் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மகாத்மா மாண்டசரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போனேன். அங்கே தான் இவங்க எல்லாம் பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஆப்ரேஷன் நடந்துச்சுன்றா எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியவே தெரியாதுடா. என்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு? ஆமாம், ஒரு ஒரு கொஞ்சம் மேஜரான ஹார்ட் ஆப்ரேஷன் ஆக்சுவலி. பேசிக்காக என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பிறந்த உடனே ஒரு சின்ன ஹோல் இருக்கும் ஹார்ட்ல. அது வளர வளர வந்து இட் வில் கிராஜுவலி க்ளோசஸ். ஆனால் வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. அது சில சில கேசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது க்ளோஸ் ஆகலை. ஏதோ பஞ்சதந்திர கதைலாம் சொல்லிட்டு இருக்க. ஹார்ட்ல ஓட்ட இருந்துச்சு வச்சு அரைச்சாங்க. இதெல்லாம் தெரியவே தெரியாதேடா. ஆமா, அப்ப கதைலாம் கிடையாது. உண்மையிலே வாய்ப்பு இருக்கா? இது தெரியாம போச்சு. சரி. உண்மையாவே அது பேசிக்கா அது அதான் எனக்கு நடந்ததுதான் அது. அதான் அந்த டைம் வந்து நமக்கு தெரியாதுல்ல, பெருசா அதோட சீரியஸ்னஸ் எல்லாம் தெரியாதுல்ல. 8ஆம் கிளாஸ்ல என்னடா தெரியும் நமக்கு? அதாவது 8ஆம் கிளாஸ் தெரிய வேண்டியது தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது. சரி, அது கூட பழக்க அப்படி. 8ஆவதுலதான் எனக்கு வந்து யாரு பேர் மறந்து போச்சு. விகாஷ் ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? ஆமா, விகாஷ். குட்டை விகாஷ். ஆமா 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 நரிமேடு தானே விகாஷ். ஆமா, விகாஷ், யோகேஷ், விகாஷ், யோகேஷ், வினோத். வினோத், அவங்க 3 பேர். ஆமா, அவன் கூட அப்பதான் சேர்க்க 8th தான். விஷயங்கள்லாம் பல ஐ மீன் தப்புலாம் சொல்லல. பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் நிறைய தெரியலனாலும் கஷ்டம் தான். கரெக்ட் தான். இல்லைலாம் சொல்ல மாட்டேன், தப்புலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இட் வாஸ் மோர் ஆஃப் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பென்சில் கதெல்லாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சரி, மேல அதான் முடிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் பக்கத்துலேயே சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம்லாம் போக வேணாங்க. ஐ மீன் எங்கள் ஸ்கூல் கேட்கறது தான். பட் வீடோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மகாத்மா வந்து பக்கம். ப்ளஸ் மகாத்மா வந்து அப்போ கொஞ்சம் பெரிய ஸ்கூல், டிவிஎஸ் மகாத்மா அப்படின்னு வரும். அடுத்த அருள்மொழி கான்வென்ட், அடுத்து வேலம்மாள், அப்படி அந்த மாதிரி ஒரு இதுல. ஸோ மகாத்மாவை சேர்க்கலாம். நீ முன்னாடி வீடு வந்து ஒரு பார்க் பத்தின நமக்கு எல்ஐஜி காலனியா? ஃபர்ஸ்ட் எல்ஐஜி காலனி தான். நீ 8வது தெரு, நான் 7வது தெரு. அப்படியா? அருள்மொழி படிக்கும்போது நீ 7வது தெருவா? ஆமா, அருள்மொழி படிக்கும்போது நான் வந்து கரெக்டா எப்போ மாறினேன்னா 7th ஸ்டாண்டர்ட் அப்போ மாறினேன். 7th ஸ்டாண்டர்ட் அப்போதான் வந்து நான் எல்ஐஜி காலனி, ஐ மீன் எல்ஐஜி காலனி இங்க இருந்து அந்த சைடு இருக்கிற எல்ஐஜி காலனி மாறினேன். பிஎஸ்ஆர் சைடு மாறினேன். ஆமா, அது 7th படிக்கும்போது மாறினேன். அது வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். நான் 8வது தெரு கூட இல்லை அந்த டைம். 8வது தெரு இருந்தேனா தெரியல. ஏன்னா நான் வந்து 2-3 தெரு மாறினேன். 3வது தெருல 2 வீடு இருந்தோம்.
ஓகே அப்புறம் 8வது தெரு காட்டு மாறணும். நான் எந்த டைம் ஞாபகம் எக்ஸாக்ட் டைம் ஞாபகம் இல்ல. பட் ஓகே அப்படிலாமே தெரியல எனக்கு. நீ அங்க அந்த ஏரியாலே இருந்தீங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு. எனக்கும் தெரியாது நீ அந்த ஏரியால இருந்தாரு. நான் வந்து அதாவது போசனே இருக்காருல்ல, தாசனே, ஆமா கருப்பு ஒருத்தர் இருப்பாப்ல. ஆமா 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 அவர் தான் அப்போ பார்க்கோட ஹெட். லைக் ஆமா ஆமா அவர் என்னன்னாலும் அந்த ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன்னா பார்க்ல அவர் தான் கனெக்ட் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு நானு வயரம் தான் போவோம். நல்ல போயிட்டு மனுஷனா. நல்ல ஆமா மனுஷன், நல்ல character. சரியான அவர்லாம் சரியான எங்க கேரக்டர். தெரியல. அவர் இன்னும் அங்கதான் இருக்காரு. நான் இப்ப ரீசெண்டா அங்கதான் கூட இருக்காரு. நான் இப்ப ரீசெண்டா கூட போகும்போது பார்த்தேன். சூப்பர். அங்கதான் இருக்காரு, காலனில தான் இருக்காரு. இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்பயே அவர் நல்லா இறங்கி வேலை பார்த்து ஆமா நிறைய ஹெல்ப் பண்ணுவாப்ல. நிறைய பண்ணுவாரு. நல்ல கேரக்டர் அவரு. நிறைய பண்ணுவாரு. ஸோ அதாவது இந்த இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவே எனக்கும் நானும் அவனும் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி இருந்தோங்கிறதே வந்து எனக்கு இப்பதான் தெரியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவும் வந்து இந்த டாக் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். நீ ஆனா 8th ஸ்ட்ரீட்டுக்கு எப்போ வந்த? ஸ்கூல் படிக்கும்போது இருந்தேன். ஆனா 10th வந்தேனா, 10th படிக்கும்போது வந்தேனா இல்ல கொஞ்சம் கூட வந்தேனா அப்படி ஞாபகம் எனக்கு. ஓகே, உனக்கு அந்த ஒரு நாய் வச்சிருப்பாங்களே 8th ஸ்ட்ரீட்ல ஹோட்டல்காரங்க, அது என்ன நாய்? 2 ஹோட்டல்காரங்க இருந்தாங்க. இது ஒரு ஒரு உல்ஃபோட பிரீடா கிராஸ்? ஐயோ டைசன் அவன்தான். ஐயோ டேய், அவன ஒரு தடவை வந்து லைக் கலட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியலடா. நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா மத்தியானம் 3 மணிக்கு பொரியல்ல வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பொரியல்ல வாங்கிட்டு வந்தேன். வந்தா நிக்கிறான் கரெக்டா. எப்படி வைரம் வீடு, என் வீடு, நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கு, என் வீட்டுக்கு முன்னாடி நாய் இருக்கு. 7வது தெருல கழட்டி விட்டாங்க அத. அப்போ மத்தியானம் எப்பவுமே 8வது தெரு தாண்டாது இந்த நாய். மத்தியானம் 7வது தெரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எடுத்தேன்டா ஒரு ஓட்டம், பொரியல்ல கீழே போட்டேன், கீழே போட்டு வாங்கின பொரியலை கீழே போட்டு எடுத்து ஓடி போய் வைரம் வீடு இருக்குல்ல, வைரம் வீட்டுக்குள்ள போய் தாத்தாவோட வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு கதவை மூட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்துச்சு, துரத்துச்சு. ஆக்சுவலி துரத்தி வந்து வீட்டு முன்னாடி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து எட்டி பார்த்துட்டு திரும்ப போனேன். அதுல இருந்து எனக்கு நாயினா பயமே, ஒரு பயத்தை காமிச்சிருச்சுடாது. அது அந்த நாய் கொஞ்சம் டெரரா இருந்துச்சா. அதுக்கு முன்னாடி இன்னொரு நாய் எனக்கு தெரியுமா, பிளாக் கலர்ல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக் இருக்கும். ஆனா டைசன் தான் கொஞ்சம் மாதிரி நாயா இருந்துச்சு. ஆமா, அது குலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கும், அது கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி பிரவுன் டஸ்கி கலர்ல உல்ஃப் மாதிரியே இருக்கும். உல்ஃப் மாதிரியே இருக்கும். உல்ஃப் மாதிரியே இருக்கும். அது சரியான பயம் அந்த நாய். நான் செத்துட்டேன் அந்த நாயை பார்த்துட்டு. சரி ஓகே, அதான். சோ எங்க விட்டோம்? அருண்ல பிடிச்சிங்க, 8th பிடிச்சிங்க, முடிச்சேன். 9th மகாத்மா வந்தேன். வந்த உடனே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா, 1 கார்த்திக் சுந்தர். எல்லாரு கதையிலயும் அவன் இருக்கா, எல்லாரு கதையிலயும் அவன் இருக்கா. ஏன்னா அது ஈஸியா பழகிடுவான் டப்புடு. வந்த உடனே யார் வந்தாலும் ஒரு மாதிரி டக்குன்னு ஆயிடா நான் கார்த்திக் சுந்தர் நீ யாரு அப்படிமா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அவன். ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட். இங்க வந்து பாலாஜி இங்கிட்டு, கார்த்திக் சுந்தர் இங்கிட்டு, நடுவில் நாடு. உருப்புறதுக்கான அத்தனை 7-8 புருஷங்களை எல்லாமே இருக்குங்க மாதிரி இருந்துச்சு உனக்கு. அவன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த கிளாஸ் பக்கத்துல இவனும் கார்த்தியும் வந்து லேக்வியூ ஹோட்டல் தான். ஸோ வந்து அவனும் பக்கத்துல தான் அப்படின்றதுனால அப்புறம் ரிஷி வந்தான். ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட். ஆமா 10th தானே. 10th நம்ம ஒரே டியூஷனா? இல்ல 10th டியூஷன் போனேனா? போலையோ? போனேன். 10th மேக்ஸ் மட்டும் போகும். கிருபாகரன். நீ கிருபாகரன்? நான் கிருபாகரன் போனேன், அவர்கிட்ட போனேன். ஆமா கிருபாகரன் சார். நான் கிருபாகரன் சார் 10th மேக்ஸ் டியூஷன் போனேன். ஏன்னா மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வரவே வராது, இப்பவும் வராது. அது வந்து அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படிதான். மேக்ஸ்னாலே நமக்கு வந்து ரொம்ப பயம்.
ஸோ சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ்னா ரொம்ப பயம். மற்ற இதில் வந்து நல்லா நல்லா படிச்சிடலாம், தியரி எல்லாத்தையும் நல்லா படிச்சிடலாம். அனாலிட்டிக்கல்னு வந்துருச்சு அப்படின்னா அண்ணே முட்டை. ஸோ மேக்ஸுக்கு டியூஷன் வச்சாங்க கிருபாகரன்னு. அங்கே சேர்ந்ததும் வந்து ஒரு கூட்டம் தான், மகாத்மா கூட்டம், அருண்மாள் கூட்டம் சேர்ந்துச்சு. அப்போ வந்து லோகேஷ் வைரம் திரும்ப கிருபாகரன் டியூஷனுக்கே வந்தாங்க. அவங்க வந்து அருண்மாளில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ லோகேஷ் வந்து வேலம்மாள் போயிட்டா, வைரம் மட்டும் அருண்மாளில் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்தாங்க. லோகேஷ்னா அந்த கற்பூர அவனே தான், லோகேஷ் தினேஷ். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லோகேஷ் தினேஷ் அவங்களும் வந்து ஒரே ஏரியா தான், அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பி தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மறந்துட்டேன். ஸோ ஆமாம், அப்போ நாங்கள் ஒரு கேங், நானு லோகேஷ் இவன் வைரம், நாங்கள் 3 பேர் அந்த ஏரியாவில் ஒரே கிளாஸ் வேற. ஸோ அப்படி இருந்தோம். நவீன் ஒரு பையன் இருப்பான். நவீன் வந்து கரும்பாலை ஏரியாவிலேருந்து வருவோம். ஸோ நாங்கள்லாம் ஒரே பெஞ்ச் மேட்ச். ஸோ அப்படிதான் அருமா ஸ்கூல் ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. அதான் அது கிருபாகரன் சட்டு டியூஷன் போனோம். திரும்ப வைரம் லோகேஷ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வைரம் வந்து வைரம் எனக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா, வைரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஜோவியலாக இருப்போம், ரொம்ப ஜோவியலாக இருப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோ கேம் விளாடுவோம். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய் வீடியோ கேம் விளாடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து நான் மகாத்மா வரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். ரைட்டு வா அப்படின்னு. ரைட்டு வா, அடுத்த வருஷம் வா. ஆமா, ஒரே இடத்துல கூடுது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 10th முடிச்சோம். 10thலயும் ஓகே மார்க் ஓகே, மேக்ஸ்ல அதே மாதிரி ஓகே. மேக்ஸ் மட்டும் தான் விட்டேன், மற்ற எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்தேன். ஆக்சுவலி மேக்ஸ்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு 10th எல்லாருமே கொஞ்சம் ஒரு டீசென்ட் மார்க் எடுத்தோம் நினைக்கிறேன். அது ஆண்டவ புண்ணியமா எப்படி புண்ணியம் தெரியல, நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான மார்க் எடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, அப்பவுமே நான் அந்த மேக்ஸ்ல தான் விட்டேன். நான் மேக்ஸ வந்து கொஞ்சம் எவ்வளவு மேக்ஸ்ல வந்து 57 நினைக்கிறேன் கரெக்டா. ஓகே ஓகே, பெரிய இது இல்ல. 12th கம்பேர் பண்ணும்போது உன் 12th மார்க் தெரியும். சரி சரி சரி, அடுத்து வரும் அந்த கம்பேர் பண்ணும்போது 10th மேக்ஸ் ஓரளவுக்கு நல்ல நம்பர் சொல்ல போனா. சரி ரைட்டு, மேல 57 முடிச்சுட்டா. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் செக்டார் வந்து கொஞ்சம் பெருசாகுது. ஸோ கார்த்தி மூலியமா எனக்கு மெதுவா ஒரு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஹுசைனு, சமீர் கோடில், ஹுசைனு அப்படி. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துச்சு 2 பேரு. ஒன்னு ராஜா, உன்னோட திவாகர். இவனுக்கு 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்த நாடு. எப்படி கார்த்தி பாலாஜி. ஆமா, அதே பழைய செட்டப், கேரக்டர் மட்டும் ஸ்விட்ச் ஆயிருக்கு. ஆமா, இதுல இந்த திவாகர்ன்ற பையன் என்னவா இருக்கேஸ்னா, எல்லா வேலையும் மாத்துருவான். ஆனா இவர் தான் சார் சாமி அப்படின்றான். டக்குனு எல்லா வேலையும் பார்த்து விட்டு அந்த மாதிரி பண்ணிடுவான். இதுல ராஜா வந்து ஒரு மாதிரி தெரியுது எல்லாருக்கும், ஏன்னா வந்து அவங்க அம்மாவும் டீச்சர். ஸோ வந்து ராஜா வந்து பேசிக்கா அங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா ராஜா ஃபர்ஸ்ட் கேக்கனால இருந்தப்போ நீ இருந்தியா மகாத்மால? நான் இருந்தேன். மகாத்மா தான் ஸ்டார்டிங் யூகேஜி தான் மகாத்மா. அப்போ உனக்கு ராஜாவை தெரிஞ்சிருக்கும்ல? பேர் வேணா பார்த்துட்டு இருப்பேன், ஆனா பழக்கம் இல்லை. அதுதான் என்னன்னா, அவன் வந்து யூகேஜி எல்லாம் கேக்கனால பண்ணா. அதுக்கப்புறம் பாபாவலி 11th ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணா. ஆனா அதுக்கு முன்னாடி கேக்கனால தான் இருந்தான். அவரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேக்கனால தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அறியாத வயசுலாம் சுத்தமா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பட் பழக்கம் இல்லை. ஸோ கேக்கனால இருந்திருக்கான். அப்போ வந்து பாபா பில்டிங் போயிட்டு திரும்ப அங்க வந்து அவன் சேட்டை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேக்கனா இருக்கு மச்சிட்டாய். பாபா பில்டிங்ல தான் அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அதான் அவங்க அம்மாவால மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு சித்திட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சித்தி டெரர் பீஸ். சித்திலாம் அடி வரணுவோம். பானு மேம் நல்ல மேம். ஆக்சுவலி நல்ல மேம் தான். ஆனா பார்த்தா பயம். கத்துவாங்க போட்டு, அந்த கத்துலயே முடிஞ்சிரும். ஸோ சரி ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் வந்து திரும்ப இங்க அமிச்சிட்டாங்க. இங்கிட்டு பாலாஜி, இங்கிட்டு திவாகர். ரைட்ரா அப்படின்னு ஆயிடுச்சு.
முன்னாடி பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் உட்கார்ந்துருக்கான், யாரா அப்படின்னா கென்னு. அவனா அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் சயின்டிபிக் கால்குலேட்டரை பாக்குறேன். யார பார்த்தா அவனை பார்த்து என்னடா அதெல்லாம் டேனு சைனுன்னு இருக்கு அப்படின்னு. அவன் வந்து கென்னு உட்காந்துருக்கான். நானே எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில வந்து என்ன கொடுத்து விட்டுருவானுங்க நேக்கா சொல்லுங்க. அதுவும் இல்லாம எங்க வீட்டுல வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ராஜா பையன் இருக்கான்ல, இவன் வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீட்டுல வந்து அவங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க அப்படின்றதுனால மேக்சிமம் வீட்டுல வந்து இது ஸ்கூல் ஃபுட் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூல் கேன்டீன்ல வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்வல் டைமே ஏன் லஞ்சை காலி பண்ணிடும். ஏன் லஞ்சை காலி பண்ணிட்டு ஸ்கூல் ஃபுட்டை இருந்தா வச்சுக்கோ அப்படின்றோம். உனக்கு தெரியும் ஸ்கூல் ஃபுட் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நீ சொன்ன அப்புறம் ஞாபகம் இது, அந்த அளவுக்கு இல்லைனாலுமே அது ஒரு ஏன்னா நான் ஸ்கூல் ஃபுல் இருந்து ஹாஸ்டல் இருந்து இல்லை, சின்ன சொல்ல ஹாஸ்டல் இருந்து இல்லைங்கிறதுனால அந்த தட்டுல போய் சாப்பாடு வாங்குறது அந்த ஒரு பழக்கம் வந்து இல்லவே இல்லையா. அதை நான் மெனைட்டு ஒரு தடவை வந்து வீட்டுல சொல்லி நீங்க ஸ்கூல் ஃபுட் சாப்பிட்றேன் அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணப்ப, அப்புறம் ரெகுலரா எப்பயோ வாரத்துல ஒரு தடவை சும்மா ஸ்கூல் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி போறப்ப ஏதோ ஒரு நாள் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸோ ஏதோ நூடுல்ஸோ முட்டையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கும். ஆனா மத்த எதுவும் நல்லா இருக்காது. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது மட்டும் அப்பப்போ வந்து சாப்பிடுவேன். ஆனா மத்தபடி ஞாபகம் இல்ல. பட் கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஸ்கூல் ஃபுட் வாசன்ட் லைக் ஹோம் ஃபுட். வீட்டுக்கு சாப்பாடு கம்பேர் பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ். ஸோ அப்படி கொடுப்பாங்க. இந்த நாய் வந்து எல்லாத்தையும் இவன் சாப்பிட்ருவான். அதுவும் பிரேக்லயே சாப்பிட்ருவான். அவன் பேசிக்காவே அவன் வந்து ஒரு நாட்டியான பர்சன். ஏதாவது பண்றான். எந்த அது கிளாஸ்னாலும் சரி, அவனுக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பான். எல்லார்ட்டையும் பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பான். அவன் கூட சேர்ந்து சுத்துறதுனா எங்க 2 பேரையும் சேர்த்து உட்கார வைப்பானுங்க. சோ அவனுக்கு வந்து அது தெரியும் அப்படின்னா அவன் வந்து ஜாலியா அவன் வாட்டுக்கு இருப்பான். கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவன் ரெஸ்ட் ரூம் போறது அதெல்லாம் பண்ணுவான். ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கேட்பான், பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னே தான் கேட்பான், வேணும்னே கொடுக்க மாட்டாங்க. அவன் வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவான். என்னடா போற அப்படின்னு, நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க அப்படின்னு. ஏங்க நாங்க வாட்டுக்கு சும்மா தானே உட்காந்துருக்கிறோம். அதுவும் அந்த மேம் பிசிக்ஸ் மேம் பேர் என்ன, மஞ்சுளா. ஐயோ அவங்க எல்லாம் வச்சு செய்வான். ஏன்னா அந்த மேம் வந்து ஒரு மாதிரி வெகுலின்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு மாதிரி. சோ அவங்க வந்து கொஞ்சம் சில நேரத்துல வந்து இன்னசென்ட்டா இருப்பாங்களா. சோ அவங்க எல்லாம் வந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து எங்களையும் சேர்த்து அவன் பண்றதுக்கு எங்களையும் சேர்த்து பனிஷ்மெண்ட் வாங்குவோம். இவன் திவாகர் ரைட் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். அவனுக்கு இந்த சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவருதான் ஒரு தடவை வெளியே போகும்போது சீனியர் பிரின்சிபல் யாரு அவங்க பேரு, அவங்க பிரின்சிபல் சீனியர் பிரின்சிபல் மொத்தம் 3 பேர். வைஸ் பிரின்சிபல் வந்து வைஸ் பிரின்சிபல் ஜெயஸ்ரீ மேம். இல்ல ஜெயஸ்ரீ மேம் கரெக்டா வெளியே ஐ மீன் 3 பேரும் வெளியே அனுப்புறாங்க. மஞ்சுளா மேம் தான் வெளியே போய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாங்க. அந்த மேம் வந்துருச்சு. கத்துதான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு அந்த கத்து அது வேலையை அச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கிலீஷ்ல எப்படி ஒருத்தனை வந்து எப்படி தரமட்டமா பேச முடியுமோ அப்படி பேசிக்கிட்டு ராஜாவை நாங்க பக்கத்துல இப்படி இருக்கோம், ரைட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதெல்லாம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ராஜா வந்து மஞ்சுளா மேமோட பீரியட்ல வந்து சும்மா ஏதாவது சீரியஸா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி இருந்து கத்திட்டு அவன் வாட்டுக்கு சும்மா இருந்துருவான். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். ஸோ அது முடிஞ்சிருச்சு. 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 12th போறப்போ எனக்கு ஹோம் டியூஷன் வச்சிட்டாங்க திரும்ப மறுபடியும் மேக்ஸுக்கு. அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் மொத்த 12th க்ளோஸ் அப்படின்ற மாதிரி. மேக்ஸ் ஹோம் டியூஷன் வச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்து சொல்லி தரணும். கெமிஸ்ட்ரிக்கு வந்து நானு மெல்வின் கேப்ரியல் 2 பேரும் சேர்ந்து தட்ட போனோம். நீங்களாம் ஒரு தட்ட போவீங்க. பிசிக்ஸ் நம்ம ஜான் சார்ட்ட போனோம். நீ எவ்வளவு ஜான் சார்? ஆமா சரி. அதான் இவன் யாரு அவன் பேர் என்ன,
இன்னொரு மெல்வினா ஆஹா மர்வின் மார்வினும் வீலிங் பண்றேன்னு சொல்லிட்டு விழுந்தாங்களே அதெல்லாம் சரியான. ஸோ அப்பதான் எனக்கு டியூஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கி கொடுக்குறாங்க வீட்டில். ஐ மீன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எனக்கு தான் வாங்கினாங்க, அதாவது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ வாங்கி கொடுக்குறாங்க டியூஷன் போறதுக்காக. காலையில் 5 மணிக்கு எனக்கு டியூஷன். ஸோ 6 மணிக்கு டியூஷன், 5 மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்பினாதான் 1 மணி நேரம் ஆகும் நான் போறதுக்கு. மெல்லுன்னு வருவோம், அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 வண்டியில் அப்படியே போயிட்டு டியூஷன் வருவோம். அப்புறம் ஈவினிங் நம்ம ஜான்சா டியூஷனு, திரும்ப ஈவினிங் 7 to 8 எனக்கு ஹோம் டியூஷன் மேக்ஸ். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ மேக்ஸ் ஆனா வேற அவர் பேரு கரெக்டா ஞாபகம். ஆனா கிருபாகரன் சார் சொல்லிதான் அவரை இது பண்ணோம். எனக்கு கிருபாகரன் சார் என்ன பாஸ் பண்ண வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நான் போயிட்டு இருந்தேன் 10th. அதனால அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்லிதான். அப்புறம் ஒரு சார், அவர் பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலி, நல்ல பேர். ஆனா அவரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு இருந்தாங்க மேக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு இருந்தாரு. அவரும் நல்லாதான் பொறுமையா சொல்லி கொடுப்பாரு, எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுப்பாரு, அந்த மாதிரி டைப்பு. ஆனா அவரே அளவிட்டுருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல ஒவ்வொரு தடவை மார்க் வரும்போது அவர்கிட்ட போட்டு காட்டு வாங்கி, இங்க மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கா அப்படின்னு. ஏன்டா இப்படி பண்ற, நேற்று நல்லா பண்ண முன்னாடி, நேற்று முன்னாடி காப்பியில் அடிச்சேன் அப்படின்னு இருக்கும். இருந்துச்சு. ஸோ அது அப்படி இருக்கும். மேக்ஸ் முடிச்சோம். அதான் 12th அப்போ எனக்கு தெரியுமா? ஆமா, ஆண்ட்ராய்டு அப்பதானே நீ வாங்கின? நான் 10th வாங்கினியோ? ஆனா எப்போ 11th நினைக்கிறேன். அந்த டைம் அப்போ வாங்கினேன். கரெக்டா 2 முடிச்சதுக்கு அப்புறம் கேலக்ஸி A5 தெரியல, மறந்துச்சு. ஏதோ ஒன்று வாங்கினேன், நல்லா ஞாபகம் இருக்கு. கேலக்ஸி தான். ஆமா, சாம்சங் கேலக்ஸி விளையாண்டுகிட்டு இருப்போம். அதுல அது விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த டைம் அப்ப ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா, இல்ல பெரிய விஷயம்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆண்ட்ராய்டுனா என்ன அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு அப்ப தெரியாது. அப்ப சாம்சங்லயே படா ஓஎஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு ஒன்று இருந்துச்சு, படா ஓஎஸ் இருந்துச்சு. இது ஆண்ட்ராய்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க முன்னாடி டைம். நல்லா ஞாபகம் இருக்கு. 2 பேர் பார்த்து மிரட்டாங்க. ஒண்ணு ப்ரீரேஷன் சரணபவன், அவன் பார்த்துட்டு ஐபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சூப்பரா நல்லா அப்படின்னா காமிச்சிருவான், இப்படி 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 அப்படின்ட்டு இருந்தான். நான் கீபோர்ட்ல அப்பதான் ஃபோன் ஆகிட்டு ஸ்வைப் இருக்குங்களா, ஸ்வைப் டெக்ஸ்டிங் எப்படின்னா போர்டு வந்துச்சு, இப்படி 2 நாள் தேய்த்து போர்டு வந்துச்சு. கடை மட்டும் இப்படி பண்றது எனக்கு வர ஐபோன் இல்லப்பா அப்படின்ட்டு இவ்வளவு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், இது இல்லைன்ற ஒன்ட்டு இருக்கு, எனக்கு இல்லைன்றியடா அப்படி ஒண்ணு பார்த்தேன். அதே மாதிரி ஹுசைன் 2 ஃபோன் ரிலீஸ் ஆச்சு. சாம்சங் கேலக்சியில ஆண்ட்ராய்டு இருந்துச்சு, இன்னொன்று படா வாய்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூடங்கிற மாதிரி இன்னொரு ஃபோன் வச்சு. நான் அதை ஃபர்ஸ்ட் வாங்கலான் இருந்தேன். ஆனா பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆண்ட்ராய்டு இல்ல, அதனால ஓஎஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படா வாய்ஸ் கொஞ்சம் பழைய ஓஎஸ், ஆண்ட்ராய்டு புது ஓஎஸ் அப்பெல்லாம் எடுக்கலாம். அப்படி ஏதோ முட்டாமுக்கெல்லாம் எடுத்தேன். அவனும் பார்த்துட்டு இதே தான் பார்த்துட்டு நல்லா அண்ணா நகர்ல பாஸ்கெட்பால் கோர்ட்ல உட்காந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கும் போது தான் சொன்னேன். பார்த்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். பாத்தியா ஒன்றுல இருக்கு, எந்தல இருக்கு, எந்தலயும் இருக்கு அப்படின்னா ஆண்ட்ராய்டு மார்க்கெட் ஸ்டோர் அப்படின்னு பிளே ஸ்டோர் கிடையாது, ஆண்ட்ராய்டு மார்க்கெட் ஸ்டோரா மார்க்கெட் ஆப்போ அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும். அந்த இதெல்லாம் போய் காமிக்கிறேன், இப்பெல்லாம் இருக்கு. அப்பதான் ஃப்ரூட் பிஞ்சா எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா, நான் என்ன பண்றது, நான் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன்டா, நான் என்னடா பண்றது அப்படின்னு. ஸோ அந்த டைம் ஃபோன் கரெக்டா 11th வாங்க நினைக்கிறேன். 11th அப்போ வாங்க. ஆமா, அப்பதான் நானும் ஆண்ட்ராய்டு. எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு விஷயம், இந்த வடா ஓஎஸ் இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஜாவா ஓஎஸ் வச்சு குவாட்டி போனு அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னே எடுத்தேன். அப்பதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பதான் காசு கையில இருக்கு, ஒரு 4500 சம்திங் என் கையில குடுக்குறாங்க பர்த்டேக்காக. எனக்கு அப்ப பிட்காயினை பத்தி தெரியும், அப்ப பிட்காயினை பத்தி தெரியும். ஆனா லைக் பிட்காயினா இல்ல கொட்டி டைப் போனா அப்படின்னா கொட்டி டைப் போனா போய் சூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா
தெரியல உனக்கு பேசிக்கா இது வந்து ஸ்கேமா இருந்தா என்ன பண்றது, இது வந்து இப்படி இருந்தா என்ன பண்றது, கிரிப்டோ அப்படின்ற வேர்ட்லாம் தெரியாது. பட் பிட்காயின் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நான் நேரம் இந்நேரத்துக்கு கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம். ஆமா நான் இருந்திருக்கலாம். எங்க அம்மாட்ட இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன் இது ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, பிட்காயின் ஒன்று இருக்கு அதை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2010 படிக்கும்போது 11th படிக்கும்போது 2010 11 2008 வந்து பிட்காயின் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமா அந்த 8ல தான் வந்துச்சு நினைக்கிறேன். 2 வருஷத்துல வாங்குற மாதிரி சொல்லி மட்டும் ரேட் அப்பலாம் நல்ல ரேட். ஆமா 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 நான் இப்ப சொன்னேன் எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் பேசும்போதுதான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரையும் வந்து அன்னைக்கு கூட 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு நேரத்துக்கு வந்து எவ்வளவு வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு $100,000 போயிட்டு இருக்குது அசால்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். சேம் தெரியாது அப்பெல்லாம் அது ஒரு ஸ்கேமா கூட இருந்திருக்கலாம். அப்ப தெரியாது ஸ்கேமா கூட இருந்திருக்கலாம். பட் தென் வேர்ட் ஆஃப் வேர்ட் பிட்காயின் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு லைக் ஏதோ ஒன்று ஆன்லைன்ல வாங்கி நம்ம வச்சுக்கலாம், அது ஒரு அசட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் தெரியும். அசட்ன்ற வார்த்தை கூட அப்ப தெரியாது, அது வேற ஓகே. ஸோ வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியும். பட் தென் ஐ சோஸ் QWERTY LG ஃபோன் ஜாவா. ஸோ அது இன்னும் எங்க வீட்டுல இருக்கு அந்த ஃபோனு. வாங்கிட்டு அதையும் வந்து நான் இவன்கிட்ட கேட்டு தான், வைரம்கிட்ட கேட்டு தான் வாங்கினேன். ஏன்னா அவன் தான் டெக் கீக் அப்போ பேசிக்கா இந்த மாதிரி ஃபோன் வாங்குறது, லேப்டாப் பார்க்கறது, ஐ மீன் கம்ப்யூட்டர் பார்க்கறது, கம்ப்யூட்டர்ல ஏதாவது அப்ளிகேஷன் ஏற்றணும் அப்படின்னா அதெல்லாம் வைரம் தான் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த சிம் கார்டு வந்து ஸ்கிராச் பண்ணி 5 ரூபா சிம் கார்டு ஸ்கிராச் பண்ணிட்டு போயிட்டு உட்கார்ந்துரு, ஒய்ஃபை பஸ் ஸ்டாண்ட்ல ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருப்போம் அவன். நம்ம இது இருக்குல்ல, நம்ம மணிகண்டன் மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வந்து டியூஷன் சென்டரா அவங்க பைக் வச்சிருந்தாங்க. மணிகண்டன் மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குமா, நம்ம 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 காலேஜ்ல இருந்து வந்த ரைட் சைடுல அந்த பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ல ஒய்ஃபை இருக்கும். அது ஃப்ரீ. என்ன இருந்துச்சு தெரியாது, ஏதோ வீடோ ஏதோ ஆபீஸ் இடமோ இருந்துச்சு. ஓகே, ஒய்ஃபை இருந்துச்சு, அது ஃப்ரீ. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ போய் உட்காந்துருவான் டவுன்லோட போட்டுக்கிட்டு. வைஃபை தெரிஞ்சது வந்து A1 டியூஷன் சென்டர். அந்த ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஆமா அந்த வீட்லயே வந்து சைடுல குட்டியோட ஒரு ஷெட் அங்க வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மணிகண்டன் மெடிக்கல்ஸ்க்கு பின்னாடி வந்து இந்த ராதா காக்கடை இந்த ஹோட்டல் அவங்க மாடியில வந்து நடத்துறாங்க. அப்புறம் ஃபுல்லா நடத்தாங்க. அங்க ஃபர்ஸ்ட் வந்து வைஃபை அப்படிங்கிற கான்செப்டே கேள்விப்பட்டு இதெல்லாம் என்னவோ இருக்கு இப்பெல்லாம் தெரியாது அப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டு கத்துக்கிட்டது. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து வைரம் தான். ஏன்னா அவன் தான் இந்த அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பான். ஸோ அங்க போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருப்போம். அதான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சா 12th முடிஞ்சு 12th எல்லாம் படிச்சுட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். டியூஷனுக்கு போயிட்டு படிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப வெளியே போல அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா வெளியே போனோம். ஏன்னா வந்து அதான் சொல்றேன்ல, எங்க வீட்டுல இன்னும் சொல்லுவாங்க, எங்க அக்காவும் சொல்லுவா, எங்க அக்காவும் திட்டுவா, எங்க அண்ணனுக்கு திட்டுவாங்க, நீ மட்டும் தப்புச்சிட்டடா பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் வரி வரியா வாங்கியிருக்காங்க படிக்கலன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் 2 விஷயம் பத்தி நான் கதைகள் கேட்டிருக்கேன், ஆனா அது விட்னஸ் பண்ணது இல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்ற நீ சொல்லியிருக்க, ஸ்ரீகாந்த் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து டெரரா போங்கடா, கொஞ்சம் பயமா இருக்கும்டா அப்படின்னு. ஏன்னா எங்க பாட்டி வந்து டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர். அதனால வந்து வீட்டுல பேசுறதா இருந்தாலுமே பேசிக்கா நான் வீட்டுல பேசுறேன் அப்படின்னாலுமே மேக்சிமமா இங்கிலீஷ்ல தான் பேச சொல்லுவாங்க. ஃப்ளூயன்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் அது கிடையாது, வீட்டுக்கு எவடாவது வந்தா அவனுக்கு அதுதான் வாடி வந்து உட்காரு. அதனாலதான் ஸ்ரீகாந்த் லைட்டா மிரண்டு இருக்கானா. அப்ப சரி இப்ப புரியுது எங்க வந்துச்சு அப்படின்ட்டு. படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதெல்லாம். ஸோ அவங்க ஒரு மாதிரி டெரர் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க பாட்டியும். ஆனா வந்து நான் மட்டும் தப்பிச்சிட்டேன் பாட்டிக்கிட்ட, அடியே வாங்காம செய்யாம. அதுக்கெல்லாம் சேர்த்து எங்க அக்கா அடிச்சாண்ட, ஓட விட்டு அடிச்சா. அதான் 12th ஸ்டாண்டர்டு சைக்கிள் டெஸ்ட். நம்ம ஸ்கூல்ல பல ஊழ வேலைகள் பார்ப்பாங்க. அதுல 1 ஆஃப் த ஊழ வேலை என்ன அப்படின்னா சைக்கிள் டெஸ்ட் மார்க்க வந்து போஸ்ட்ல அனுப்பிச்சுட்ருவாங்க வீட்டுக்கு. என்ன சொல்ற, உனக்கு வீட்டுக்கு போஸ்ட் வந்ததே இல்லையா, நீ வாங்கிடுவோன்னு சொல்றா.
ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. லிட்டரலி இதெல்லாம் வந்த மாதிரி போஸ்ட் வந்த மாதிரிலாம் தெரியல எனக்கு. வீட்டுக்கு போஸ்ட் அனுப்புவாங்க மார்க்ஸ், சைக்கிள் டெஸ்ட் மார்க்ஸ். சரி சரி. 5 மார்க் வாங்கியிருக்கேன் 100க்கு மேக்ஸ்ல. எங்க அக்கா கரெக்டா நான் சரி ஓகே இன்னைக்கு அதாவது அனுப்பிட்டாங்க, சைக்கிள் டெஸ்ட் மார்க் வந்துருச்சு, நம்மளுக்கு மார்க் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஒரு ஷீட்ல போட்டு அனுப்புவாங்க. மார்க் வந்துருச்சு, எப்படியும் ஒரு 2 நாள் அவங்க போஸ்ட்மேன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு கீழே இருக்கும், நம்ம போய் எடுத்துடலாம், மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ள சந்துக்குள்ள என்ட்ரா ஆகுற எட்டியாஸ் கார் நிக்குது. செத்துட்டேன் பார்த்த உடனே. ரைட்டா அப்படின்னு யாரு எட்டியாஸ் கார்னரே எங்க அக்கா வந்திருக்கா இல்ல மாவா வந்திருப்பாரு, யாராவது 2 பேர்ல யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு, அச்சோ அப்படின்னு. போறேன் மேல, பார்த்தேன் கீழே கார்டு இல்ல. எப்பவுமே கார்டு கீழே இருக்கும், ஒண்ணு அப்பா எடுத்துட்டு போவாரு, அப்பா வந்து பால் வாங்க வருவாரு, அப்பா எடுத்துட்டு போவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அது அப்படியே இருக்கும், நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனேன்னா அக்கா ஹாலில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. போய் நான் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பேக் வைக்க தான் போறேன், பேக் வச்சுட்டு வா அப்படின்னா. பேக் வச்சுட்டு ரைட்டா அப்படின்னு ஆயிடுச்சு. பேக்கை வச்சுட்டு வந்து நின்னேன். நேரம் நின்னா பக்கத்துலதான் கார்டு இருக்கு, பார்த்துட்டேன். அவன் பக்கத்துல கார்டு வச்சிருக்கான், பார்த்துட்டேன். எடுத்து மார்க்க பார்த்து இது என்ன அப்படின்னா, திருப்பி வச்சு என்ன அப்படின்னா 5 மார்க் மேக்ஸ்ல. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ரைட்டா இன்னைக்கு சத்தம் அப்படின்னு யோசிக்காம ஓட ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்கவே இல்லை, அத இப்படி காமிச்ச உடனே யோசிக்காம ஓடினேன். பக்கத்துல பெல்ட், நான் லிட்டரலி வந்துட்டு அவன் தான் நின்று இருக்கேன்ல, நின்று இருக்கும் போதே யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டிட்டு வச்சு, அம்மா யூனிஃபார்ம் கலட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெல்ட் எல்லாம் கலட்டி வச்சிருக்கேன். எடுத்தா பெல்ட்ட துரத்துறாங்க. எங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கீழே இறங்கி அந்த தெருவை இப்படி சுத்தி மெயின் ரோட சுத்தி இப்படி வர்றேன், மெயின் ரோட சுத்தி வர்றா பெல்ட் எடுத்துட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அம்மாட்ட வந்து, அம்மா காலில் விழுகாம எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு உள்ள போய் கதவை மூடிட்டு விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா, அதெல்லாம் நடக்கும். எங்க அக்கா வந்து அதான் சொல்றேன்ல, அவ்வளோ ஒரு டெரர் பேஸ் தான், வெளியே தெரியாது, அவ்வளவுதான். அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் என்னது பப்ளிக் எக்ஸாம். எல்லா எக்ஸாமும் முடியுது. ஃபர்ஸ்ட் தானே நம்மளுக்கு மேக்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாமோ தேர்ட் எக்ஸாமோ மேக்ஸ் எக்ஸாமோ ஏதோ அந்த மாதிரி தான். அப்ப கார்த்தி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டான். எப்ப இருந்தாலும் கார்த்தி வீட்டுக்கு போறது வர்றது, கார்த்தி எங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி. அப்போ ஒன்ன வந்து நீ அகில் வீட்டுக்கு வருவ, அப்ப தெரியும். அகில் வீட்டுக்கு வருவ அப்ப தெரியும். ரிஷி வீட்டுக்கு கூட நீ பெருசா வரமாட்டியோ? ஆமா, ரிஷி வீட்டுக்கு கூட பெருசா வரமாட்டேன். நீ ராம்சரத் வீட்டுக்கு போவ, பக்கம் எனக்கு பக்கம். ராம்சரத் வீட்டுல வந்து முன்னாடி உட்கார்ந்துருப்பீங்க. நான் வந்து ரிஷியோட வருவேன் அப்போ. ஏன்னா ரிஷியும் நானும் பேக் டு பேக் ஹவுசஸ், லைக் பின்னாடி முன்னாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஷியோட ராம்சரத், ரிஷியோட ராமும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷியோட ராம் வீட்டுக்கு போவேன். அப்படிதான் ராம்சரத் இன்ட்ரடியூஸ் ஆனா, அப்படிதான் நீ இன்ட்ரடியூஸ் ஆன ஃபர்ஸ்ட் எனக்கு. ஐ மீன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது. அடுத்தது டைம் ஓடிட்டு நம்ம அடுத்தது வச்சுக்கணும். ஓகே, ஸோ முடிஞ்சு 12th வந்து மேக்ஸ் எக்ஸாம் அதே மாதிரி முடிச்சுட்டு வந்து அழுகுறேன், ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக் சுந்தர் வீட்டுக்கு பைரம் போன் பண்ணி என்னை வந்து சமாதானப்படுத்துறாடே, இந்த கொஸ்டின் நம்பர் போட்டியாடா, போட்டா இதுக்கு மார்க்குடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவனும் மகாத்மால. ஸோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கார்த்தி வந்து அவன் மேக்ஸ் மட்டும் நல்லா பண்ணுவான்னு தெரியும், அதனால வந்து அவன் ஜாலியா இருந்தான். அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி மேக்ஸ் மட்டும் நல்லா படிப்பான். அவன் மேக்ஸ் மட்டும் தான் நல்லா படிப்பான். தியரிட்டிக்கல் எல்லாத்தையும் விட்டுருவான். தியரி எதுவுமே வராது தலைவனுக்கு, மேக்ஸ் மட்டும் தான் வரும். மேக்ஸ் மட்டும் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. 12th ரொம்ப படிக்கல அவன், அதனால பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில இருந்தான். நான் வந்து அழுதுட்டு இருக்கேன் கார்த்தி வீட்டுல. சரி ரைட்டு முடிஞ்சிருச்சு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த 12th எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வருது. ராசி ஜெராக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜிடி அவார்டு 5 ரூபா கொடுத்து 5 ரூபா கொடுத்துட்டு போய் சானிடரியாஸ் விளாண்டுருப்போம். சானிடரியாஸும் ரோட் ரேஷும் விளாண்டுருப்போம் நானும் ஆயிரம். ஸோ அங்க போயிட்டு
இன்னைக்கு மார்னிங் வந்து இது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். நான் ஒரு 8 மணிக்கோ 8:30 நான் ராசி ஓட்டேன். இங்க இருந்தா பயம், ஏன்னா மேக்ஸ் வேற அப்படி இருக்கா. அதனால வந்து ஓடிட்டேன். போய் பாக்குறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாஸ்ன்னு வந்துருச்சு, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நான் வந்து பாத்துட்டு இருக்கேன், என்னோட ஒரு ரோல் நம்பரை போட்டு வரவே வரல, லோட் ஆயிட்டு இருக்கு, பஃபர் ஆயிட்டே இருக்கு. வந்துருச்சு பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. போடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆயிட்டாடா நிர்மலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னுதான் எப்படி அதே மாதிரி எங்க அக்கா, எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பையன் பாஸ் ஆயிட்டான், 12th பாஸ் ஆயிட்டான் அப்படின்றது எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு. வீட்டுக்குள்ள எங்க அக்கா கூப்பிடா, உள்ளவா அப்படின்னு போறேன். எனக்கு வந்து அந்த நேரத்துல சரி நீங்க திட்டுவாங்க அப்படின்றத தாண்டி பாஸ் ஆயிட்டாடா நிர்மலே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல போய் உட்கார்ந்துருக்கேன். உட்கார வச்சு 3 பேர் சுத்தி திட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே இப்ப இவங்க திட்டுறதுக்கு வந்து நம்ம அழுகிறதா இல்ல நடிக்கிறதா, இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டாவே அப்படின்னு நடிக்கிறது, இல்லாட்டி பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா குதிக்கிறதான்னு தெரியல, திட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குனு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, சரி நம்ம இவ்வளவு எடுத்துருக்கோம், பக்கத்துல ரிஷி இருக்காங்கல்ல, அவன் எவ்வளவு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓடிச்சு. கான்டெக்ட் நான் கான்டெக்ட் கொடுத்துறேன் என்ன கண்டென்ட் அப்படின்ட்டு. இதே மாதிரி மேக்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து மேக்ஸ் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் வந்து கஷ்டமான பேப்பர், ஆக்சுவலா உண்மையிலே கஷ்டமான பேப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாருக்குமே டஃப்பான பேப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் தான் எல்லாருமே வந்து ஒரு டாப்பரா இருக்கவனே வந்து இல்லடா அந்த அளவுக்கு வராதரா ஆச்சா ஓச்சா அப்படின்னு. நான் வந்து மேக்ஸ் நல்லா படிப்பேன். நானே பார்த்துட்டு போச்சு லைட்டா கொஞ்சம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். எல்லாருமே ஒரு அப்செட்டான ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வந்து ஆப்போசிட்டா டிராவல் பண்ணுச்சு. அவர் தான் ரிஷிகேசன். அவர் வந்து கொல்ல போறேன் பார்த்தானா, அவர் ஒருத்தர் மட்டும் வந்து வேற லெவல்ல பண்ணிக்க, கண்டிப்பா செட் இல்லைன்னா 199 அப்படி இப்படின்ட்டு இருந்தான். எப்படி இப்பெல்லாம் பண்ண மாட்டானே செட் ஆக பண்ணிட்டா போல அப்படின்னு எல்லாருக்கும். அப்புறம் பேசினான், அது இந்த மாதிரி வந்து டாக்டர் படிக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா, நீ வந்து நல்ல மார்க் எடுத்துட்ட அப்படின்னா டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் சீட்டு அந்த காசை வந்து உன் கையில கொடுத்துடுறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டேன். அந்த டைமுக்கு வந்து டாக்டர் சீட் வந்து ஒரு டொனேஷன் வழியா போகணும் அப்படின்னா வந்து இட் வாஸ் லைக் 50 lakhs அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைம். அப்ப என்ன சொல்லிட்டேன், தீபக்கு 50 லட்சம் ரூபா அசால்ட்டா ஒரு ஆடி கார் வாங்குறோம், வாங்கிட்டு நேரா விருதுநகர் போயிட்டு பொரிச்ச பரோட்டா சாப்பிடுறோம் நம்ம அப்படின்னு. இவன் என்ன இவன் வேற லெவலில் பேசுறியா, இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்கானே, ஏதோ மெடிக்கல் மிராக்கிள் நடந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்குல இருக்கும். அந்த கதையோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நிர்மல் வீட்டுக்கு பின்னாடி வந்து இவன் இருக்காங்கிறதுனால சரி அவன்கிட்ட போய் மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் ஓ மார்க்கு சொல்லி சொல்லு. நான் வந்து 857 மேக்ஸ் வந்து 70 மார்க். அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ரிசீட் போவோம். ஆடி கார் வாங்கி விருதுநகர் வாங்கி புரோட்டா சாப்பிடுற கேரக்டர் அவர் மார்க்கு போவோம். அதாவது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து அவன் அந்த மேக்ஸ்ல மார்க் எடுத்தது அது கூட பிரச்சனை இல்லடா, எல்லா எக்ஸாமும் முடிச்சுட்டு வந்து வெறுப்பத்து வேண்டாம் சபா மார்க் வேற எல்லாம் வந்து வரும், அப்படி வரும் இப்படி வரும்டா, நீ எப்படா நீ ஏன் கூட வராது, எப்படா படிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்பதான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, சரி ஓகே நீங்க சேர்ந்த டியூஷன் அப்படி போற அந்த மாதிரி படிக்க வச்சிட்டாங்க போல அப்படின்னா, ஏன்னா நீங்க எல்லாம் ஒரே டியூஷன்ல தானே, கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒரே டியூஷன் தான் போயிட்டு இருந்தீங்க, ரிஷி ஒன் டியூஷன் தானே, ராம ரிஷி எல்லாம் ஒன் டியூஷன் தானே, ராம் டியூஷன் எல்லாம் கிடையாது கண்டிப்பா, அப்ப ஏதோ ஒரு இது அந்த மாதிரி. சரி ஓகே அவன் படிச்ச டியூஷன் அப்படி போல படிக்க வச்சிட்டாங்க போல, மார்க் என்ன டோட்டல் எவ்வளோடா அப்படின்னு சொல்லிட்டு 831 828 சொன்னான். என்னடா ஆசைடா அந்த கிரீஸ் டப்பா நீங்க எப்படா அப்படின்னு நான் சிரிச்சு பொழுது சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்க இருந்து எட்டி பாக்குறாங்க பின்னாடி, எட்டி பாத்துட்டேன்டா நீ வாங்கினது மார்க்கு இதுக்கு சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. வாங்குற மார்க் கூட பிரச்சனை கிடையாது, பாய் பேசின இந்த பாய் தான் வந்து ஆடிக்கார் வாங்குறோம் விருதுநகர். இது எப்படி ஒரு 3 மாசம் சொல்லிருப்பாங்கடா நம்மகிட்ட, 3-4 மாசம் சொல்லிட்டு இருந்தோம் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். இந்த மாதிரி கவலைப்படாதமாப்ல ரிசல்ட் வந்துடும், வந்த உடனே கார் வாங்கணும் நேரா போறோம் டே அப்படின்னு இருக்கு எனக்கு.
இல்ல ஒரு நிமிஷம். கார் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல. ஆடி கார் வாங்குறோம். அதுதான். அவனோட சரி அடுத்த காலேஜுக்கு வாங்க. 12th முடிஞ்சு காலேஜ் வந்து நான் லேட்டாக தான் சேர்ந்தேன். பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நீங்க லேட்டா முடிச்சீங்க அப்புறம் என்ன? சரி சொல்லுங்க சேர்ந்தது மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். முடிச்சா சொன்னேன் நான் அவட்ட. சரி கண்டினியூ. ஸோ பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பேசிக்காக எனக்கு வந்து இந்த டிராயிங் வரைய பிடிக்கும். நிறைய கார்ஸ் வந்து வரைஞ்சிட்டு இருப்பேன். ஸோ டிசைனிங்கில் போகலாம் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் டிசைனிங், அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து டிசைனிங்க்கு போயிடலாம், கார் டிசைனிங்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதுக்கு எடுத்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. உண்மையாகவே அதை எடுத்துட்டு போனேன். யாரு? நான், அதே ஸ்ரீகாந்த் என் ஃப்ரெண்டு, 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு, 11th 12th நாங்கள் ஒரே இது. ஸோ அவன் கென்னு, நான் சொன்னல அந்த சயின்டிஸ்ட், அவங்க 2 பேரும் வந்து ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க அந்த காலேஜில். நான் அப்புறம் போய் சேர்ந்தேன். எடுத்துட்டோம். போனால் அங்கே ஃபர்ஸ்ட் இயர் போகுது. அங்கேயும் அதே தான், மேக்ஸ் எல்லா பேப்பரும் அரியரு. எல்லா மேக்ஸ் என்ன எல்லா அனாலிட்டிக்கல் பேப்பரும் வச்சேன் அரியரு. கரெக்டாக ஃபைனல் இயர் வரும்போது 12 அரியர் இருந்துச்சு எனக்கு மொத்தம். 12 அரியரும் ஒரே பேப்பரில் கிளியர் பண்ண முடியும் பேசிக்காக. ஏன்னா வந்து சூப்பர் சப்ளி அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் சப்ளியில் வந்து ஆடி ஈவன் செம்மோட என்டையர் இது வரும். ஸோ அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 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 தரோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லெக்சரரோட ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தெல்லாம் வேணாம், அது ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். வீட்டில் ஃப்ளூயண்ட்டாக அதான் பாட்டி கூட பேசி கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதுனால அவருக்கு வந்து அது பிடிக்காது. என்னன்னா அவர் தப்பாக பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார். என்னை வந்து ஏதாவது வந்து லைக் செமினார் எடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நான் நல்லா எடுத்துருவேன், சூப்பராக எடுத்துருவேன். செமினார் பேசிக்காக இங்கிலீஷில் பேச வச்சு கடிச்சிருவாங்களே, இவன் எப்படி பண்ணுறான் நல்லா பண்ணுறான் அப்படின்றத. ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, இங்கிலீஷ் நல்லா பேசினா இவன் நல்லா படிப்பான் அப்படின்னு. ஸோ அப்படி அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளமில் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் காலேஜ் வந்து அட்டானமஸ். ஸோ உள்ளே கரெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஒரே ஒரு பேப்பர் 12 பேப்பரில் 11 பேப்பர் கிளியரு, ஒரே ஒரு பேப்பர் வச்சேன். எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் அது தெரியும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் என்ன அப்படின்னு. ஸோ அதில் வச்சேன். அது வந்து ஒரு 2017 முடித்தேன். 2019 தான் ஆனால் வந்து டிகிரி வாங்கினேன் நான். ஆனால் டிகிரி வாங்குற வரைக்கும் வீட்டில் தெரியாது நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் 17லே. ஓகே, அதான் அதே அந்த அந்த பாட்டில் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து ரேப் பண்ணிருப்பேன். ஸோ சாங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து சாங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாங் பண்ணுறதுக்கு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைனல் இயர் முடிச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸும் மைக்கும் வந்து வீட்டில் இறங்குது. ஆர்டர் போட்டு விட்டு வீட்டில் வந்து இறங்குது. எங்கள் அம்மா கேட்குறாங்க என்னடா இது அப்படின்னு. நான் பாட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு. பாட்டு பண்ண போறியா அப்படின்னு. அவன் பாட்டு பண்ண போகிறேன். அப்போ வேலைக்கு அப்படின்னு. அது போவேன், எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் வேணும் அப்படின்னு. சரி ரைட்டு, உன் வாழ்க்கை ஐடி பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க வீட்டில். ஸோ பாட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 2019 அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்டூடியோவில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணிட்டு அது சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த டைமில் தான் நம்ம வீடியோ எடுத்து ஹெட் மீ அது வீடியோ எடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹெட் மீ இன்னும் ரிலீஸ் பண்ணல அது நான். ஆனால் அந்த ட்ராக் வந்து பாய்ஸ் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். வந்து அப்போது ரிஷி வீடியோ நம்ம வீடியோ எடுத்து ஹெட் கிடையாது, வாடிப்புள்ள வாடி வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஒரிஜினல். அது ஒரிஜினல் தாண்டி அந்த தாண்டி இன்னொன்று எடுத்தோம் ஏர்மந்து வச்சு பேக்ராப்ல வச்சு எடுத்தது தான் சொல்றேன். அது வந்து தமிழாயிலு. ஆமா தமிழாயிலு. நம்ம லேக் வியூ முன்னாடி லேக் வியூல வந்து அந்த என்டையரா நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி தமிழ் எழுத்தெல்லாம் வச்சு அது தமிழாயிலு. ஆமா அதான் ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலி. அதான் ஹேட் மீ வந்து ஆடியோ மட்டும் தான் அடிச்சோம். ஆடியோ மட்டும் தான். ஆமா ஆமா நாங்க யாரா வீடியோ எடுக்கவே வீடியோ பிளான் போட்டோம். வீடியோ எடுத்தோம். ஹேட் மீக்கு வீடியோ எடுத்தோம். எங்கன்னா ரிஷி வீட்டுக்கு மேல அப்போ வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம். எங்கிட்ட இன்னும் அந்த போஸ்ட் எல்லாம் இருக்கு. லைட் எல்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தோம். நீனா, ரிஷி, ராம் சூரத், அகில், கார்த்தி 6 பேர். 6 பேர் மட்டும் உட்கார்ந்தது. ஹேட்மிக்கு இன்னொரு பிளான் வச்சிருந்தோம்ல. வேற எதுக்கா ஒரு
பேர்ல நினைக்கிறேன். வேற இப்ப ஃப்ரெண்ட ஒரு பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வீடியோக்கு வந்து ஒரு லேடி ஷூட் மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமா பண்ணோம்ல. ஆமா அது வேற அது பாட்டு. ஹிட் மீ தென். அது வேற பாட்டு. அது வேற பாட்டு. அது ஓ ஹேட்மியா இல்ல, அது வேற பாட்டு. ஓ அப்ப தெரியல. அஷ்ரஃபர் தான். நான் அசோக் எங்க தானோ? வீட்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தோம்ல, எங்க வீட்ல ஓ ஃப்ரண்ட்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தோம். அஷ்ரஃபர் தான் அப்போ. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து தமிழாயில் பண்ணோம். அப்புறம் வந்து ரெண்டாவது இண்டிபெண்டன்ஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் மீ இப்போ வரைக்கும் வீடியோ எடுக்கல. ஆனால் பாட்டு முடிச்சிட்டோம். பாட்டு வந்து எப்பயும் முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு இப்போ இதை அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் விஷயத்த கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஸோ சென்னை வந்துட்டு இங்கே அதை வந்து கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு மூவ் ஆன் ஆகிறேன். இங்கே வரும்போது ஃப்ரெண்டு பாலா அப்புறம் ஷாவுல், நான் 2 பேர், அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் இங்கே. ஏன்னா அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக இங்கே இருந்தால் அவங்க கூட சேர்ந்து ரூம் எடுத்துட்டு அவங்க ஷார்ட் ஃபிலிம்க்கே மியூசிக் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வெளியேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே இருந்தோம். ஸோ அதில் பேக்ரவுண்டில் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஷாவுல் ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது பெர்மிஷன்ஸ் வேணும், எங்கேயாவது ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் வேணும் அந்த மாதிரி, இல்லை ஏதாவது கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரினா அதை அவர் பார்த்துப்பார். ஸோ இது முடியுது, கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோன்னா ஊருக்கு வந்துட்டோம் திரும்ப எல்லாரும். எல்லாரும்னா நான் மட்டும். நான் வந்து கொரோனா எனக்கு இந்த ஆல்ரெடி இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றதுனால வீட்டில் பயந்துட்டு ஊருக்கு கூப்பிட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2021 கரெக்டாக, ஆமாம் 21 தான் நினைக்கிறேன், ராக்காவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்தியன் பீட் பாக்ஸ் ஃபெடரேஷனோட ஹெட். லைக் அவர் கொஞ்சம் நல்ல பீட் பாக்ஸர் அவர். ஸோ அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட், அவருக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு, என்னையும் சாமியும் கூப்பிட்டாரு. சரி ப்ரோ வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இறங்கிட்டார் அப்படின்னா, நானே உங்களை வந்து கூப்பிட்டுக்கிறேன் ப்ரோ, நீங்கள் வந்து அந்த ஆதார் கார்டு மட்டும் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா கொரோனா டைம் வந்து அந்த ஆதார் கார்டில் என்னமோ பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானே உங்களை வந்து கார்டில் கூப்பிட்டுக்கிறேன், அதை மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு. அப்போன்னு பார்த்து எனக்கு லேப் போயிடுச்சு, லேப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லை ப்ரோ எனக்கு இப்போ லேப் ப்ராப்ளமாக இருக்கு, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் லேப்புக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே ப்ராஜெக்ட்டுக்கு பட்ஜெட் பேசியாச்சு. ஸோ 5 பாட்டு, அந்த 5 பாட்டு பட்ஜெட் பேசியாச்சு. இது அட்வான்ஸ் மாதிரி வாங்கி லேப் எடுத்துட்டு அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு அவருக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அவர் வீட்லேயே இருந்து 1 மாதம் நேராக சென்னை வந்தோன்னு நேராக அவர் வீடு தான், அவர் வீட்லேயே இருந்து 1 மாதம் தங்கி நின்று 5 பாட்டு முடித்தோம். முடிச்சுட்டு அந்த பாட்டு இப்போ தான் ஒன்றுனா ரிலீஸ் ஆகும். இப்போ தான் ஐ மீன் போன வீக் தான் வந்து ஷூட்டே போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு. 2021 முடிச்ச பாட்டு. நடக்குதுல்ல, லைக் யூ டு சம்திங் லைக் ஏஜஸ் அகோ, பட் அது வெளியே வர்றதுக்கே வந்து இட் டேக்ஸ் ரொம்ப டைம். ஸோ அதான் அது முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரும்போது இங்கே வந்து ஆஃபீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஷாவனும் சொல்கிறாங்க. சரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி எடுத்துடலாம், ஏன்னா அவனும் டிரெக்ஷன் பண்ணுறான் அப்படின்றதால அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும். ஸ்டூடியோ மாதிரி ஒரு செட்டப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டோம். ஸோ ஆஃபீஸ் எடுத்து ஒரு ரூம் மட்டும் ஸ்டூடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரு ரூம் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போட்டோம். ஸோ அங்கே அவங்க வேலை பார்ப்பாங்க, இங்கே நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டூடியோ ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டூடியோ ஸ்பேஸை வந்து எப்படி நான் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் நிறையா பாட ஆரம்பிப்பாங்கல்ல, கண்டினியூஸாக பாட ஆரம்பிப்பாங்களே, பாடி போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்து எடுக்கலாம். அவங்கள கூப்பிட்டு நம்ம இங்கே ஸ்டூடியோ ஸ்பேஸை வந்து கொடுத்து ஒர்க் பண்ணணும், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கள பாட வச்சு நம்ம ஒரு பாட்டு மாதிரி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். நானும் ஜெருசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், அவன் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஸோ நாங்கள் 2 பேர் வந்து அதை பேசிட்டு, நான் ஐ மீன் பேசிக்காக அது என்னன்னா, இந்த ஸ்டூடியோ ஸ்பேஸ் இருக்குது, இது ஏதாவது பண்ணணும் ஜெரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சைடு வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான். நான் என் சைடு வந்து இந்த போஸ்ட்டை பாரு, இந்த போஸ்ட் வந்து நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீயும் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், இடிஎம் சைடு நீ ப்ரொடக்ஷன் பண்ணு, ஹிப்ஹாப் சைடு நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன லேபிள் கிடையாது, ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பிச்சது தான் டூ டீன்ஸ் மியூசிக். ஸோ இப்போ வந்து டூ டீன்ஸ் மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 காலேஜ் பக்கத்தில் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 30 பேர், ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் ஆரம்பிச்சது, இப்போ 30 பேர் இருக்கோம். இந்தியாவில் வந்து முக்கால்வாசி ஒரு 25 பேர் இருக்காங்க. சில பேர் யூகேல இருக்காங்க, சில பேர் கனடாவில் இருக்காங்க, ஒரு பையன் யூஎஸ்ல இருக்கான். ஸோ இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கொலாபரேஷனாலும் காசு இருக்கு, பட் இந்தியாவை பொறுத்தளவு கொலாபரேஷன் அப்படின்னா ஃப்ரீ. ஸோ வந்து கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். நான் உனக்கு ஒரு விஷயம் தரேன், நீ எனக்கு ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு மியூச்சுவலான கான்செப்ட்ல ஒர்க் ஆகும்.
ஸோ அப்படியே ஆர்டிஸ்ட்டு, லிரிசிஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படின்னு சேர்த்து இப்போ ஒரு 30 பேர் இருக்கும் உள்ள. ஏதாவது வேணும், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் யாராவது வேணும் அப்படின்னாலும் ஐ கேன் சோர்ஸ் திங்ஸ். இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வேணும், இல்லை லிரிசிஸ்ட் வேணும் அப்படின்னா ஐ கேன் சோர்ஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஸோ உள்ளேயே ஒர்க் பண்ணுவோம், 2 டீம்ஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஒரு 12-13 காலேஜஸில் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். மால்ஸில் நிறையா மால்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். நிறைய ஈவெண்ட்ஸ் லைக் வந்து ஹிப்ஹாப் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை தனி கிக்காக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி அதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். எங்களோட ட்ராக்ஸ் வந்து எல்லாமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ராக் வந்து இப்போதைக்கு பண்ணி வச்சிட்டோம். லைக் நாட் லைக் ஃபினிஷ் ப்ராடக்ட், பட் ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு கேட்டலாக் மாதிரி. ஸோ வந்து பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் ரஃப் ட்ராக், லைக் அன்மிக்ஸ்டு ட்ராக்ஸ், அந்த ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு 30 பாட்டு இருக்கு. ஸோ அப்படிதான், இதுதான் இப்போ வந்து 2 டீம்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து என்டையரா 2 டீம்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்யூனிட்டியை வந்து ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு படம் ஒன்று, ஐ மீன் ஒரு கோட்டு படத்தோட அசிஸ்டன்ட் ரைட்டர் இருப்பாரு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து 2 டீம்ஸ் பண்ணுது. ஸோ பைலட் ஃபிலிம் மாதிரி இது எங்களுக்கு பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரியான இதுவா இல்ல இப்போதைக்கு யா இட் இஸ் ஃபைன். ஏன்னா எனிதிங் படம் பேரு இன்னும் நாங்க வந்து டிசைட் பண்ணல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, அது வந்து மேஜிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. மேஜிக் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு சரக்கு பேரு இங்க. ஓகே, ஸோ அது பேசிக்கா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு படம். மேக்கிங் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. நாங்கள் இப்போ அதுக்கு பிஜிஎம் ஒர்க்ஸ் 2 பாட்டு இருக்கு படத்துல. அந்த 2 பாட்டும் முடிச்சிட்டோம். இப்போ பிஜிஎம் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் படம் வரும். இந்த நெக்ஸ்ட் மந்த், ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் வரும். ஸோ பார்ப்போம். அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இப்போ சில ஆட் ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் சரிகமா ரீமிக்சஸ், அது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணேன். அது தவிர்த்து நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்டோட, அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டரோட அடிஷனல் ப்ரோக்ராமரா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஃபுல்லா மியூசிக் ஓரியன்டா கான்சென்ட்ரேட் பண்ணி மியூசிக் ஓரியன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல அண்டர் ரேட்டட் ஒரு மென்ஷன் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து உங்க அம்மா தான். ஆமா, ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பிள்ளை வந்து நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து சினி இண்டஸ்ட்ரியில மியூசிக் அப்படிங்கிற மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரஃப்லி என்ன 4-5 இயர்ஸ் மேல ஆச்சா? இப்போ 2017 முடிச்சோம். ஆமா, 6-7 இயர்ஸ் ஆச்சு. 7 இயர்ஸ் கிட்ட ஆச்சு, 7-8 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து கோ பேக் டு கார்பரேட் ஒரு ஒர்க் இது போ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லாம ஒரு சப்போர்ட்டிவா, அதுவும் ஸ்டார்டிங்லாம் எஸ்பெஷலி வந்து அந்த டைம்ல வந்து ஒரு இன்கம் வந்திருக்காரு, ஒரு ப்ராப்பர் ஸ்டேபிள் இது எதுவுமே இல்லாம இட்ஸ் லைக் ரியலி ஹார்ட் இருக்கும்போது நானும் சொல்றதும் சரி, நான் எங்க வீட்டுல பேசும்போது எங்க அம்மா என்கிட்ட சொல்றதும் சரி வந்து அடிக்கடி சொல்றது வந்து நிர்மல் இவ்வளவுலாம் பண்றோம் அப்படின்னா அது காரணம் அவங்க அம்மா இவ்வளவு வந்து சப்போர்ட். உண்மை அதுதான், அது உண்மைதான். அது நான் 100% நான் அதை வந்து நான் அக்ரி பண்ணுவேன். ஏன்னா வந்து அவங்க இந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நான்லாம் அதை பண்ணிருக்கவே மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்திருப்பேன் அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு பஃபர் டைம் என்ன ஒரு 2 வருஷம் கொடுப்பாங்க, புரியுதா? 2 வருஷம் கொடுப்பாங்க, மேக்ஸிமமா ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கு மேல அவன் எதுவும் பண்ணல அப்படின்னா ஆப்வியஸ்லி நீ லைஃப் நல்லா பெட்டர் பண்றதுக்கு நீ இதுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, சரி நீ உன் பேஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுல. ஆனா அது ரொம்ப அம்மாவா இருக்கட்டும் சரி, இல்ல பாட்டியா இருக்கட்டும் சரி. ஏன்னா பாட்டி வந்து அவங்களும் வந்து ஒரு டெசிஷன் மேக்கர் தான் எங்க வீட்டுல. ஸோ அவங்களும் அப்படிதான். அக்கா ஸோ இவங்க 3 பேர் அது எதுவும் சொல்ல. எங்க அப்பாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்பாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுருவாரு. அவர் ரொம்ப பெருசா எதுவும் கண்டுக்கலாம் மாட்டாரு இதுக்கு. ஸோ அண்டர் ரேட்டட் கேரக்டர் வந்து எங்க அம்மா. பட் ஏ ஸோ ஓவரால் வந்து நிர்மல் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து கதை சுருக்கவும் சொல்ல மாட்டேன், ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம். பட் ஓவரால் கான்டெக்ட்டை வந்து 25 வருஷத்தை வந்து மொத்தமாக ஒரு 28 வருஷத்தை மொத்தமாக வந்து ஸ்மாஷ் பண்ணால் வந்து இந்த ஒரு மணி நேரம் தான் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் சொல்லலாம். அடுத்த வரப்போகிற ஒவ்வொரு எபிசோடில் வந்து பேசும்போதும் டாபிக்ஸ் வரும்போதும் அப்போ கான்டெக்ட் புரிய வரும். இந்த இன்சைட் ஜோக்லாம் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பண்ணுறான் அப்படின்னா வந்து அந்த அதை வச்சு தான் பேசுகிறதெல்லாம் வந்து அதுக்காக
எடுக்கப்பட்ட ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். ஸோ ஹோப்ஃபுல்லி I even might like put my unreleased tracks here. So நாங்க அன்ரிலீஸ்லாம் நாங்க நான் திருட்டுத்தனமா அவன் வாங்கிடுவேன். ஒரு சொல்லறோம் ஏதாவது பாட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு வந்து தீபக் இதை பாட்டு போட்டிருக்கேன் நான் கேள்றேன் அப்படிமா கேட்டு நல்லா இருக்கேடா அப்படின்னு என் பிளேலிஸ்ட் தனியா சேர்த்து வச்சுக்குவேன். வெளியே ரிலீஸா இருக்காது, ஆனா நான் தனியா சேர்த்து வச்சு நான் வாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் கூட வந்து தேவைப்பட்டா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்க பின்னாடி பிஜிஎம் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அதுவும் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோம். அதெல்லாம் எது இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எபிசோட்ஸ் எதுவுமே வந்து பெருசா கட் பண்ணி எடிட் பண்றது அப்படின்னா அது கூட சோம்பேறிட்டாங்க. ஸோ என்ன பேசுறோமோ என்ன எடுத்துக்கோ அப்படியே ஃப்ளோ அப்படியே வரதான் அப்படின்னு வச்சுக்கோம். போக உங்க சப்போர்ட் வச்சு என்னென்ன பெருசா வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்க கண்டென்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கொஞ்சமா பில்ட் பண்ணி ஒவ்வொரு எஃபோர்ட் போட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் வர வரைக்கும் சந்திப்போம். இதை வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லுங்க, யார் என்னென்ன பேசணும், இதை பேசுனடா இதை பேசாதீங்கடா அப்படின்னு ஏதாவது ஆட் பண்ணணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.